ஷேட் நந்தி எப்பா விஷ்ணு கணக்கு நம்ம கணக்கு வழக்குகளை எதிர்த்து நின்று போராடி அமுக்கி நிற்கான் எதிர் மனுதார் உள்ள கணக்கு. இப்போ அதுக்கு டயரில் ரைட், ரொம்ப சந்தோஷம் கடவுளே. ஒரு பக்கம் உச்சரிப்பு, ஒரு பக்கம் பறவை அடிப்பு. அப்போ இவன் காலியாக போகிறான். எதிர் மனுதார் உள்ள கணக்கு டயரில் போகிறவன் வழக்கறிஞர் பூரான் காலியாகுவான். இது முக்கால் சத்தியம், இது முக்கால் சத்தியம், இது முக்கால் சத்தியம். இது கரெக்டாக உச்சரிப்பு. யமதர்மங்கிட்ட ஏமங்காலம் தூவ இரவு மாட்டு பயணத்தில் பூதம் பூதத்தி அரக்கம் அரைக்கி இந்த எழுத்தால் உள்ள பேப்பரில் உள்ள கணக்கை முனியப்பன் காட்டிடுவான். முனியாண்டி முனியப்ப காட்டிடுவான். இவன் 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 வந்தேன் இவன் தான் வந்தேன். இப்போ வர்ற கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே எல்லாமே யமதர்மன் நிற்பான். வழக்கு எதிர்த்து நின்று வர்றது எல்லாமே சிவன் மகன், சிவன் குடும்பம், சிவன் ஈஸ்வரன் மகன் கூட. பெரிய பூதங்கள் போகும், பெரிய ராட்சக்ஷன் போகும், பெரிய பெரிய கணக்கில் உள்ள நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே போவேல. அப்போ தான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இல்லை நீதிமன்ற கோர்ட்டில் பூதம் பூதத்தி ராட்சக்ஷன் எல்லாமே அடித்து சாப்பிட நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ. நீதிமன்ற கோர்ட்டுனா கைலாசத்தில் போட்ட கணக்கு நீ வந்து இன்னும் எடுக்கலை அப்படின்னா எல்லா கணக்குலேயும் இப்போ எதிர் மனுதாருக்குள்ள கணக்கு டயர் வீலில் இப்போ கூடிய சீக்கிரம் காலியாகுவான். இதுதான் கணக்கு. கைலாசத்து பின்புறம் அரசியல்வாதி உள்ள கணக்கு. 5 வருஷமாக திமுக கட்சிக்காரன் பாடுபடுத்தின கணக்கு. கைலாசத்தில் ஈஸ்வரன் மகன் கடவுளவே அவமதித்தவன் சிவன் பார்வதியை திமுக கட்சிக்காரன் பூரா பாடுபடுத்தி நாசம் பண்ணி உள்ள பூரா அசிங்கத்தனம் பண்ணி இடித்து பிறக்கி போட்ட கணக்கு. முதல் கணக்கு திமுக கட்சி கணக்குக்கு காவு கொடுத்து தான் ஆகணும். டயரில் அவன் தான் பரன்னு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் பறக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பறக்கான். தமிழ்நாடு முழுவதும் பறக்கான். சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பறக்கான். முதல் காவு என்ன காவு? முதல் காவு டயர் காவு. திமுக கட்சிக்காரனுக்கு காவு. அவன் வார்டு வரைக்கும் கிடக்கிறவனுக்கு காவு. காவுலே காலியாகும். கால் சத்தியம். ஒழுங்கா போ ஒழுங்கா போ. எல்லா சாமி உள்ள படையில் சுற்றி கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம். ஏற்கனவே கைலாசு பின்புறம் ஈஸ்வர மகனை பார்த்து ஒரு திமுக கட்சிக்காரன் காலை தூக்குதான், கையை தூக்குதான். இப்போ கையாடா இல்லை ஒரு கணக்கு. கடவுளுடைய குடும்பத்தில் அகம்பா சேட்டை அநியாய சேட்டை பண்ணால் அந்த அகம்பா சட்டையில் அட்டா முடிய கை காலை அப்படியே ரோட்டுக்கு 2 வீலரில் பலியாக போயிடுவேன். அதுதான் பலிகடா பலிகடா கொடுத்துக்கு இப்போ ஆரம்பிச்சாச்சு. அது விஷ்ணு தான், நான் தான் கொடுக்கணும் அந்த சக்கரத்தில். முக்கால் சத்தியம். இப்போ கைலாசத்தில் இன்னும் அவன் இன்னும் மூடி வச்சு இன்னும் விளையாடணுங்கிற கணக்கு வரக்கூடாது. கடவுள் வந்து அமர்நாத் ஜோதிலிங்கமோ கைலாசத்தில் இருக்கிற ஜோதிலிங்கமோ ஒன்று தாண்டா. கேடு கட்ட போய்களா, அறிவியட்டத்தனமாக இருக்காதீங்கடா. புரிஞ்சு நடங்கடா. எதுக்குடா அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் பனிக்கட்டி லிங்கம் கரைஞ்சிருச்சா? நான் அங்கே இல்லைடா, இங்கே உட்காந்துருக்கேன்டா, கைலாசத்தில் உட்காந்துருக்கேன்டா. நீங்கள் அண்ணன் கணக்கு விடுதார் கணக்கு. கைலாசத்தில் உட்காந்துருக்கேன் சுத்தமாக தூயமாக என்னுடைய லிங்கத்தில் உலக நாடை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கேன்டா. கணக்கு இங்கே அண்ணன் ஈஸ்வரன் விடுதார் கடவுள். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ.